வணக்கம் நண்பர்களே. இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு, ஆங்கிலேயர்களின் அடக்குமுறைக்கு எதிராக தமிழகத்தில் நடைபெற்ற போற்றத்தக்க போராட்டங்கள். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு யார் இருக்கா அப்படின்னா 1710 பிறக்கிறாரு. 1759 இறக்குறாரு. வீரன் அழகுமுத்துக்கோன் என்று அழைக்கப்பட்டவர். தூத்துக்குடி மாவட்டம், தூத்துக்குடியில் இருக்காப்புல. ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் கட்டுவதை தடுத்தார். அவருடைய படையினர் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு நடுக்காட்டூர் என்னும் இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர். மன்னிப்பு கேட்டால் உயிர் மிஞ்சும் என்று மன்னிப்பு கேட்க மறுத்துவிட்டனர். பீரங்கி முன் அவரும் 6 தளபதிகளும் மார்பில் சுடப்பட்டு வீரமரணம் அடைந்தனர். இந்த கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னா, அழகுமுத்துக்கோன் எந்த இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார்னா நடுக்காட்டூர் என்ற இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார். வீர அழகுமுத்துக்கோன் எந்த மாவட்டம்னா தூத்துக்குடி மாவட்டம். தூத்துக்குடியில் பிறந்திருக்காப்புல. ஓகேங்களா? அழகுமுத்துக்கோன் எந்த ஆண்டு பிறக்கிறாருன்னா 1710 பிறக்கிறார். 1759 இறக்குறாரு. 6 தளபதிகளோடு இறக்குறாரு. திருநெல்வேலியை சேர்ந்த பூலித்தேவன். ஆங்கிலேயரை எதிர்த்த தென்னிந்தியாவிலிருந்து முதல்ல எதிர்த்தவர் யாருன்னா பூலித்தேவன். 1715 பிறக்கிறாரு. 1767 இறக்குறாரு. நெல்லையின் நெற்கட்டும் சேவல் பனையூர் வாசுதேவன் நடுவர் அவர் கண்ட்ரோலில் இருக்கும். இல்லை, நெற்கட்டும் சேவல் கோட்டையை முற்றுகையிட்டு வரி வசூல் செய்த கர்னல் ஹேரனையும் அவரது படைகளையும் விரட்டி அடைத்து விடுதலைக்கு வித்திட்ட முதல் மாவீரன் பூலித்தேவன். 1750 முதல் 1767 வரை ஏறத்தாழ 17 முறை வெள்ளையர்களுக்கு எதிராக சண்டையிட்ட மாவீரன் பூலித்தேவன். நம்ம வந்து முகமது கஜினியை சொல்கிறோம் 17 முறை போட்டிட்டு தோல்வி கண்டு ஜெயிச்சாருன்னு சொல்லி. 17 முறை வெள்ளையருக்கு எதிராக சண்டையிட்டவர் யார் அப்படின்னா திருநெல்வேலியை சேர்ந்த பூலித்தேவன். 17 முறை ஜெயிச்சிருக்காரு. 1725 1764 வரைக்கும் இருந்திருக்கார். ராமநாதபுரம் மருதநாயகம் என்று அழைக்கப்பட்ட முகமது யூசுப் கான் ஆங்கிலேயரும் ஆற்காடு நவாப்புகளும் தமது எதிரியான தமிழ்நாட்டைச் சேர்ந்த பாளையக்காரருக்கு எதிராக போரில் ஈடுபட செய்தனர். பிற்காலத்தில் மதுரையை ஆளும் அதிகாரத்தினை இவருக்கு அளித்தபோது தம் வாழ்நாளின் இறுதியில் கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியாளர்களுக்கு எதிராக செயல்பட்டார். அக்டோபர் 15 1764 மதுரை சம்பட்டிபுரம் பகுதியில் ஆங்கிலேயரால் தூக்கிடப்பட்டார். இந்த இடம்னா சம்பட்டிபுரம். இந்த கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, மருதநாயகம் எந்த இடத்தில் தூக்கிடப்பட்டார்னா சம்பட்டிபுரம். உடன்படிக்கை ஒன்றின் மூலம் ஆற்காடு நவாப்பிடமிருந்து ஆட்சி பொறுப்பை கிழக்கிந்திய கம்பெனி கைப்பற்றியது. சம்பட்டிபுரத்தில் தூக்கிடப்பட்டவர் தான் யார் அப்படின்னா மருதநாயகம் கான் சாஹிப். அப்புறம் 1725 1774 வரைக்கும் இங்கிலாந்தில் செப்டம்பர் 23 முதல் 1751 நவம்பர் 14 வரை ஆற்காடு கோட்டை கிழக்கிந்திய கம்பெனியின் ராபர்ட் கிளைவ் என்பவரின் தலைமையில் முற்றுகையிடப்பட்ட நேரத்தில் சந்தா சாஹிப் பிரெஞ்சு படையுடன் திருச்சியில் முற்றுகையிட்டு ஈடுபட்டிருந்தார். ஆற்காடு நவாப் ஊர் இல்லாத சமயத்தில் கோட்டை நவாப்பின் சிறிய படையும் பிரான்ஸ் நாட்டின் கிழக்கிந்திய கம்பெனி படை வீரர்கள் சிலரும் சந்தா சாஹிப்பின் சார்பில் கோட்டையை பாதுகாப்பிற்காக ஆற்காடில் தங்கியிருந்தனர். அப்போது நடந்த 2ஆம் கர்நாடக யுத்தத்தின் மூலம் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் காலூன்றியது. 1725 1760 இங்கிலாந்துக்காரங்க எப்படி காலூன்றினான்னு சொல்லி 2ஆம் கர்நாடக போரை சொல்கிறாங்க. 1748 1801 வரைக்கும் சிவகங்கை தென்னிந்திய விடுதலை போராளிகளில் ஆங்கிலேயரை எதிர்த்து போராட முதலாக மக்களை திரட்டியவர்கள் யார் அப்படின்னா சிவகங்கை சீமையின் மன்னர்களான மருதுபாண்டியர்கள். 1801 ஆண்டு மருது சகோதரர்களின் புகழ்பெற்ற ஜம்புத்தீவு பிரகடனம் திருச்சி கோட்டையில் பிரகடனப்படுத்தப்பட்டது. அப்படின்னா ஜம்புத்தீவு பிரகடனம் எங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜம்புத்தீவு பிரகடனம் திருச்சியில் முதல் மக்களை ஒன்று திரட்டுறாங்க போராட்டத்துக்கு. ராமநாதபுரத்தின் அருகே அமைந்த திருப்பத்தூர் கோட்டையில் 1801 அக்டோபர் 24 அன்று மருதுபாண்டியர் தூக்கிலிடப்பட்டனர். திருப்பத்தூரில் சிவகங்கை மாவட்டம். இதே ஆண்டு கட்டபொம்மை தம்பி ஊமைத்துறையும் சிவத்தையாவும் பிடிக்கப்பட்டு நவம்பர் 16 பாஞ்சாலங்குறிச்சியில் வெள்ளையர்களால் தலை துண்டிக்கப்பட்டது. அக்டோபர் நவம்பர் அடுத்தடுத்த மாதங்களில். ஓகேங்களா? சரி, இந்த கேள்வி எப்படி கேட்கலாம்? ஆங்கிலேயரை எதிர்த்து போது மக்களை திரட்டியவர்கள் யார்? மருதுபாண்டியர்கள். ஜம்புத்தீவு பிரகடனம் திருச்சி மருதுபாண்டியர்கள். காங்கேயம் கோவை புரட்சியை நடத்திய தீரன் சின்னமலை வெள்ளையர்களால் 1805 ஜூலை 31 சங்ககிரி கோட்டையில் உச்சியில் தூக்கிடப்பட்டார். இவரோட போர் மூன்று முக்கியமான போர்கள் இருக்குது. ஓடானில் காவிரி நதிக்கரை போர், அதுக்கப்புறம் இந்த சங்ககிரி கோட்டையில் வந்து தூக்கிடப்பட்டது கடைசி போது. அடுத்த தீரன் சின்னமலையை பொறுத்த வரைக்கும் 1760 1809 வரைக்கும் ராமநாதபுரம் வெள்ளையர்களுக்கு அடங்க மறுத்த ராமநாதபுரம் மன்னர் ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி 1795 ஆண்டு பிப்ரவரி 8 ஆங்கிலேயரால் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து 14 ஆண்டுகள் சிறை வைக்கப்பட்ட ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி மன்னர் சென்னை கோட்டையில் உள்ள சிறையில் 1809 ஆண்டு இயற்கை எழுதினார். ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி ராமநாதபுரம் மன்னர். 1760 1799 வரையும் பாஞ்சாலங்குறிச்சி வெள்ளை அரசுக்கு வரி தர மறுத்து 1792 முதல் 1798 வரை வெள்ளையருடன் போராடி பாஞ்சாலங்குறிச்சி மன்னன் வீரபாண்டிய கட்டபொம்மன் வெள்ளையர்களால் கைது செய்யப்பட்டு கயத்தாறில் தூக்கிலிடப்பட்டார். 1974 ஆண்டு கட்டபொம்மனின் தியாகத்தை போற்றி அன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் கருணாநிதி பாஞ்சாலங்குறிச்சி மாதிரி கோட்டையை கட்டினார். 1974 பாஞ்சாலங்குறிச்சி மாதிரி கோட்டை. ஓகேங்களா? சரி,
காங்கேயம் வேலூர் கழகம் 19ஆம் நூற்றாண்டில் அந்நியத்தின் ஆதிக்கத்தை எதிர்த்து முதலில் இராணுவ புரட்சி செய்தவர்கள் தமிழ்நாட்டு படை வீரர்களே. 1806 ஜூலை 10ஆம் தேதி வேலூர் கோட்டையில் வைக்கப்பட்டிருந்த இந்திய படை வீரர்கள் புரட்சி செய்து ஆங்கில அதிகாரிகளையும் வீரர்களையும் கொண்டனர். இந்த புரட்சி 1857 நடந்த சிப்பாய் கழகத்திற்கான ஒரு ஒத்திகையாகும். 1852 சென்னை வாசிகள் சங்கம் தென்னிந்தியாவில் பிப்ரவரி 26ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. 1852 பிப்ரவரி 26 பொதுமக்களின் தேவைகளை அனைவரும் தெரிவிப்பதை நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்ட முதல் அமைப்பு இதுதான். இவமைப்பு 1952 கஜுலு லட்சுமி நரசு சீனிவாசு ஆகியோரால் சான்றோரால் உருவாக்கப்பட்டது. அடுத்து நீல் சிலை அகற்றும் போராட்டம் 1850 1857 வரைக்கும் இங்கிலாந்து ஜேம்ஸ் நீல் துப்பாக்கி ஏந்திய காலாட்படை மதராஸ் பிரிவைச் சேர்ந்தவர். 1857 பேரெழுச்சியின் பொழுது பல ஆங்கில பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்டனர். இதற்கு வஞ்சம் தீர்க்கும் வகையில் நீல் கொடூரமாக நடந்து கொண்டார். பின்னர் நீல் இந்திய வீரர்களால் கொல்லப்பட்டார். சென்னை மவுண்ட் ரோட்டில் இருக்க அவர் சிலை வைத்தனர். இது இந்தியர்கள் உணர்வுகளுக்கு இழைக்கப்படும் அவமரியாதை கருதி சென்னை மாநிலத்தின் பல பகுதியில் வந்திருந்த போராட்டக்காரர்களுக்கு திருநெல்வேலியைச் சேர்ந்த எஸ்.என். சோமயாஜுலு தலைமையேற்றார். திருநெல்வேலிக்காரர் தான் தலைமையேற்றிருக்காப்புல பலர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். அச்சமயம் சென்னைக்கு வந்த காந்தியடிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தந்தார். அவனை நீல் சிலை போராட்டத்துக்கு காந்தி ஆதரவு தந்தார். யார் தலைமை? எஸ்.என். சோமயாஜுலு எந்த ஊருக்காரர்? திருநெல்வேலிக்காரர். 1857 பேரழிச்சின் போது கடுமையாக நடந்து கொண்டார் அந்த நீல். 1828 1902 வரைக்கும் சென்னை மகாஜன சபை தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களோடு துவங்கப்பட்ட தொடக்ககால அமைப்பு சென்னை மகாஜன சபை. 1884 மே 16 மு. வீரராகவாச்சாரியார், அனந்த ஷார்லு, ரங்கையா மற்றும் சிலரால் நிறுவப்பட்ட அமைப்பின் முதல் தலைவர் பி. ரங்கையா. செயலாளர் யாருன்னா அனந்த ஷார்லு. ஓகேங்களா? தொடக்கப்பட்ட முதல் அமைப்பு சென்னை தெளிவான நோக்கங்களோடு தொடங்கப்பட்ட முதல் அமைப்பு. 1839 1895 வரைக்கும் திருநெல்வேலி ஆங்கிலேயரை எதிர்த்து மன்னர்கள் மக்கள் மட்டுமல்ல தமிழ் இலக்கியங்களையும் வழங்கின. ஆங்கிலேயரை எதிர்த்து ஆங்கிலேய அந்தாதி எழுதிய வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் மறைந்தார். அப்படின்னா ஆங்கிலேய அந்தாதி எழுதியவர் யார் அப்படின்னா வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள். வண்ணச்சரபம் தண்டபாணி சாமிகள் தான் ஆங்கிலேய அந்தாதி எழுதியவர். வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள். ஆங்கிலேய அந்தாதி வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள். 1847 பிறந்த 1933 லண்டன் ஹோம்ரூல் லீக். இந்த மாதிரி அன்னி பேசன் அயர்லாந்து வளர்கிறாங்க. பிறந்தது லண்டனில் தான். 1916 தன்னாட்சி இயக்கத்தை ஹோம்ரூல் இயக்கத்தை தொடங்குறாங்க. இந்த இயக்கத்தை தொடங்கி அன்னி பேசன் தொடங்கப்பட்ட இடம் தமிழ்நாடு சென்னையில் தான் தொடங்கியிருக்காங்க. தமிழில் வெளிவந்த முதல் அரசியல் இதழ் சுதேசமித்திரன் ஜி. சுப்பிரமணியனால் வெளியிடப்பட்டது. 1855 1916 வரைக்கும் இருக்காப்புல ஜி. சுப்பிரமணிய ஐயர். 1855 1916 வரைக்கும் ஜி. சுப்பிரமணிய ஐயர் தஞ்சாவூர்காரர். ஜி. சுப்பிரமணியர் எந்த ஊருக்காரரு? தஞ்சாவூர்காரர். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டம் 1885 டிசம்பர் 26 அன்று பம்பாயில் கூடியது. சென்னை மாநிலத்தின் பிரதிநிதியாக ஜி. சுப்பிரமணிய ஐயர் கலந்து கொண்டார். ஜி. சுப்பிரமணிய ஐயர் கலந்து கொண்டார் தஞ்சாவூர். 1887 ராவ் சாஹிப் தஞ்சை மூக்கன் ஆசாரி 3ஆம் காங்கிரஸ் மாநாட்டில் தமிழில் உரையாற்றியவர். மூன்றாம் காங்கிரஸ் மாநாட்டில் தமிழில் உரையாற்றியவர் யாருன்னா தஞ்சை மூக்கன்னா. ராவ் சாஹிப் தஞ்சை மூக்கன் 1887. 3ஆம் காங்கிரஸ் மாநாட்டில் தமிழில் உரையாற்றியவர் யார் அப்படின்னா தஞ்சையை சேர்ந்த மூக்கன் ராவ் சாஹிப். ஓகேங்களா? 1869 பிறக்கிறார் காந்தி. 1948 இருக்கிறார் போர்பந்தர். அக்டோபர் 14 அன்று காந்தியடிகள் முதன்முறையாக தமிழகம் வந்தார். அக்டோபர் 14 அன்றைக்கி தான் காந்தி முதன்முறையாக 1919 மார்ச் 18 மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் காந்தியடிகள் உரையாற்றினார். 1919 ஏப்ரல் 6 ரவுலட் சட்டத்தை எதிர்க்கும் நோக்கில் கடையெடுப்பு வேலை நிறுத்தங்களும் நடத்தப்பட்டன. தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் எதிர்ப்பு போராட்டங்கள் நடைபெற்றன. காந்தி கலந்துகிட்ட முதல் அகில இந்திய சத்தியாகிரகம் இந்த ரவுலட் சத்தியாகிரகம். ஓகேங்களா? வஉசி வள்ளியப்பன் உலகநாத சிதம்பரம் 1872 பிறக்கிறார். 1936 இருக்கிறாரு திருநெல்வேலி. மகாகவியும் வஉசியும் இணைந்து சென்னையில் ஜனசங்கத்தை தோற்றுவித்தனர். ஜனசங்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா வஉசியும் மகாகவி பாரதியாரும். 1906 அக்டோபர் 16 வஉசி சுதேசி கப்பல் நிறுவனம் முறைப்படி பதிவு செய்யப்பட்டது. மண்டைய குடும்பத்தினரால் 1906 ஆண்டு இந்தியா பத்திரிகை தொடங்கப்பட்டது. மண்டயம் இந்திய பத்திரிகையின் ஆசிரியர் மகாகவி பாரதியார் ஆவார். ஆனால் அந்த இந்தியான்ற பத்திரிகை கொண்டு வந்தது யாருன்னா மண்டயம். ஓகேங்களா? சரி. 1873 1938 பாட்னா மௌலானா சௌகத் அலி. தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா கிலாபத்து நாள் கடைபிடிக்கப்பட்டது 1920 ஏப்ரல் 17. மௌலானா சௌகத் அலி தலைமையேற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் கிலாபத்து நாள் 1920 ஏப்ரல் 17. தாஸ்கண்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எம்.என். ராய் தலைமையில் தொடங்கப்பட்டது. தாஸ்கண்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எம்.என். ராய் தமிழகத்தைச் சேர்ந்த எம்.பி.டி. ஆச்சாரியா அதன் தோற்றுநர்கள் ஒருவர். நாகப்பூரில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்தை தலைமையேற்று நடத்திய தமிழர் விஜயராகவாச்சாரியா. நாகப்பூரில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்தை தலைமையேற்று நடத்திய தமிழர் யாருன்னா தமிழர் சி. விஜயராகவாச்சாரியார் தான். நாகப்பூரில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டை தலைமையேற்று நடத்தினார் சி. விஜயராகவாச்சாரியார். 1878 1898 இந்திய தேசிய நாளிதழ் தி இந்து தோற்றம் ஜி. சுப்பிரமணிய ஐயர், முடுமை வீரராகவாச்சாரியர் உள்ளிட்ட 6 இளைஞர்கள் இதனை தொடங்கினர். தமிழின் முதல் நாவலான பிரதாப முதலியார் சரித்திரம் வேதநாயகம் பிள்ளை என்பவரால் எழுதப்பட்டது. தமிழின் முதல் சரித்திரம் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம். இந்நாவல் ஆங்கில மொழியின் ஆதிக்கத்தை எதிர்க்கும் உரையாடல்கள் இடம்பெற்றிருந்தன.
அடுத்து வந்து ஓசூர் கிருஷ்ணகிரி யாருன்னா ராஜாஜி 1878 பிறக்கிறார். 1972 இருக்கிறார். 1878 1972. 1930 ஏப்ரல் 13 திருச்சிராப்பள்ளி தொடங்கி ஏப்ரல் 28 தஞ்சாவூர் மாவட்டத்தின் வேதாரண்யத்தை சென்றடைந்தது. இவ்வணிவு வகுப்புக்கென்று கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் பாட்டு எழுதியிருப்பார். ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியமானது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம். நன்றி நண்பர்களே.